இப்ப நாம சந்திக்க போறது இயக்குனர் விஜய் பத்மாவை. ஒரு திருநங்கையை மையமா வச்சு இவங்க ஒரு தமிழ் படம் இயக்கியிருக்காங்க, நர்த்தகின்ற படம். அது கூடிய விரைவில் திரைக்கு வரப்போகுது. இவங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் இந்த மாதிரி ஒரு படம் ஏன் அவங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்றத பத்தியும் அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம். இது உங்களுடைய முதல் படம் இல்லையா? என்னுடைய முதல் படம். இந்த திரைப்படத்துல ஒரு கல்கின்ற ஒரு திருநங்கை ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. உலக அளவுல ஒரு திருநங்கை ஒரு மெயின் கதாபாத்திரத்தை வச்சு நடிக்கிறது இது நர்த்தகி தான் முதல் திரைப்படம். இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் வரலாற்றுல இப்படி ஒரு படம் இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ஹீரோ ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்றதுக்கு எந்த தயாரிப்பாளர்களும் தயாரா இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு திருநங்கை மெயின் கதாபாத்திரங்கள நிறைய திருநங்கைகளை நடிக்க வச்சு ஒரு மன உணர்வுகளை விளக்கக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் படம் நாங்க நர்த்தகின்ற திரைப்படத்தை எடுத்திருக்கேன். எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? நான் ஒரு பத்திரிகையாளரா இருந்ததுனால நிறைய பேரை சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் இருந்தது. அப்போ எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டில நான் பேனல் மெம்பரா இருந்தேன். அப்ப விமன் அண்ட் எய்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் எழுத வேண்டிய சூழல் இருந்தது. அப்ப டாக்டர் காந்தராஜ் மூலியமா நான் திருநங்கைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சோ திருநங்கைகள் அப்படிங்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியோட தான் நானும் அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சேன். பட் ரியலா பார்க்க போனா ஒரு பெண்ணின் உணர்வை கூட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உணர்வு ரீதியாக ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. நார்மலி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரியேட்டரும் ரொம்ப எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு திருநங்கை இருக்காங்க. சோ அதனுடைய பேஸ் என்ன? பிறப்புலயே அப்படி இருக்காங்களா, ஜீன்ல அப்படி வந்ததா, நடுவுல மாறுறாங்களா, இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ல கன்ஃபியூஷன்ல மாறுறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ள வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அவங்க கிட்ட கூட இருந்து அப்படின்றத நமக்கு தெரியும்ன்றதுக்காக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா அவங்கள பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு நினைச்சேன். பட் வேர்ல்டு லெவல்ல நான் செக் பண்ணப்போ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கு இது வரைக்கும் அதே டாபிக்ல. சோ அதையே திரும்ப ரிப்பீட் பண்றதுல நம்ம எங்கேயாவது வித்தியாசப்பட்டு நிக்கணும் இல்லையா? அதுக்காக பார்க்கும்போது ஒருத்தருக்குமே இந்த காதல் உணர்வுங்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையான காதலையும் பேசிட்டாங்க. பாக்குற காதல், பார்க்காத காதல் எல்லாமே. ஆனா எத்தனை காதல சொன்னாலும் மறுபடி காதல் திரைப்படங்கள் ஜெயிக்குது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை அப்படின்ற விஷயத்த யோசிக்கும் போது திருநங்கைகளுடைய காதலை மையமா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிற ஒரு காலகட்டத்துல அந்த ஆண் பெண்ணா மாறிட்டானா அந்த காதல் என்ன ஆகும்? அதுதான் நர்த்தகியோட கதை, உங்களுடைய கற்பனை. ஆமா, அதுல நான் மன உணர்வுகளை ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். இதுல எவ்வளவு கற்பனை எவ்வளவு நிஜம்? இல்ல இதுல கற்பனைங்கிறது இல்ல, நிஜத்தை தான் நான் திரையில காமிச்சிருக்கேன். எல்லா திருநங்கைகளோட வாழ்க்கையும் பார்க்கும்போது அவங்களுடைய 17 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. வீட்டுல துரத்தப்படுறது, அவங்களுடைய உணர்வுகள் யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறது, அதுக்கு காரணம் பல வகையான காரணங்கள் இருந்தாலும் கடைசியில அவங்க வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்கிற இடத்துலதான் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் ஒரு பொண்ணா மாறிட்டாங்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க எப்படி நினைப்பாங்களோ நினைக்கும் போது அந்த குழந்தைய அவங்க வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. சோ அப்படி விரட்டப்படுகிற குழந்தைகள் என்ன வராங்க, அவங்களுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது அப்படிங்கறத மையமா வச்சு நான் சந்தித்த நிறைய கதாபாத்திரங்கள், உண்மையான ஆட்கள், அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கலெக்டிவா எடுத்து அதுல இருக்கிற சீன்ஸை வச்சுதான் இந்த திரைப்படங்கள் பண்ணிருக்கேன். நீங்க படம் எடுக்கணும்னு நினைச்ச உடனே யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? யாரோட ஹெல்ப் கிடைச்சது உங்களுக்கு? கேசவன் சார் கேமராமேன் இந்த படத்துக்கு. அவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்லாத ஒரு புது கதையை புது விதமா பிரசன்ட் பண்ணணும் சார், அப்படி பண்ணாதான் நம்ம உலக அளவுல தனிச்சு நிக்க முடியும் அப்படின்னு நான் பேசுனது அவருக்கு பிடிச்சிருந்தது. அப்படி என்னங்க ஒரு டிஃபரெண்டான, ஏன்னா அவரும் ஒரு 20-25 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், அப்படி என்ன ஒரு டிஃபரெண்டான ஒரு கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னேன். ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க, அந்த பையனுடைய காதலுக்கு அந்த பையனே எதிரியாராம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய மன உணர்வுகள் அப்படின்னு. அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டு எனக்கு இந்த கதையை சொல்லுங்க அப்படின்னாங்க. சோ அந்த கதை கேட்டுட்டு கீதா எனக்கு ஒரு போன் மலேசியால இருந்து போன் பண்ணாங்க. அவங்க கீதான்றவங்க அவங்க தான் ப்ரொடியூசர். ஓகே.
அவங்க வந்து புன்னகை பூ கீதான்னு சொல்லுவாங்க. அறிந்தும் அறியாமலும், பட்டியல், அந்த மாதிரியான நிறைய வித்தியாசமான திரைப்படங்களை கொடுத்தவங்க. சோ அவங்க வந்து இதுக்கு அப்புறம் படம் எடுத்தோம்னா ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கணும், சும்மா யூஸ்வலா அரைச்சமாவே அரைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எனக்கு வந்து இந்த கதையை ஒரு போன் கேட்டுட்டு உடனே எனக்கு நவம்பர் 10 கேட்டாங்க. கேட்டுட்டு நீங்க வந்து இம்மிடியேட்டா பண்ணணும், எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுங்க, நீங்க டிசம்பர் 31 அதை முடிக்க முடியும்னா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. 1.5 மாசம் இல்லையா? 1.5 மாசம் கூட இல்ல. நவம்பர் 24 நான் படம் ஆரம்பிச்சேன். டிசம்பர் 24 படம் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி பண்ணிட்டேன். 22 நாள் தான் ஷூட்டிங் பண்ணேன். 22 நாள்ல வந்து 5 பாட்டோட இட்ஸ் a complete feature film. யா 2 hours மூவி. உங்களுடைய கதாபாத்திரம் கல்கி, அவங்கள பத்தி சொல்லுங்க. நான் இந்த திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு வந்து ஒரு என்னன்னா அவங்களுடைய ஃபீல், அவங்களுடைய லவ், செக்ஷுவல் ஃபீல் எல்லாமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, ஒரு திருநங்கை இப்படித்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆணாலையும் சொல்ல முடியாது, ஒரு பெண்ணாலையும் சொல்ல முடியாது. சோ அவங்களுடைய உணர்வுகள் அவங்களே பிரதிபலிச்சாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் திருநங்கைகள் தான் யாராவது ஒருத்தர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய குட் லுக்கிங் ஆட்கள்லாம் வந்து நீங்கெல்லாம் அசந்து போற அளவுக்கான ஆட்கள்லாம் வந்து எனக்கு போட்டோகிராஃப்ஸ் வந்துச்சாங்க. பட் நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லயே ஒரு பொண்ணு நான் மீட் பண்ண பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சோனியா அகர்வால் மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல். பட் எனக்கு வந்து பியூட்டியை விட இந்த கதைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா சவுத் இந்தியன் ஃபேஸ் வேணும். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல நடக்கிற கதையா காமிக்கிறேன். கல்கி வந்து ஷீ இஸ் ரன்னிங் சகோதரி ஃபவுண்டேஷன். அவங்க அது மூலியமா நிறைய பேருக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து அவங்களால முடிஞ்ச அளவு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பவரான ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா இந்த பவர் வச்சு அவங்க இன்னொரு 100 டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கலாம். கண்டிப்பா. சோ அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வேணும். எனக்கு இந்த பவரை வந்து யூஸ்ஃபுல்லா அதே கம்யூனிட்டி கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதே கம்யூனிட்டி கொண்டு போற ஒரு ஆள் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா நெட்ல யார்கிட்டையும் நான் சிபாரிசு எடுக்காம நெட்ல சர்ச் பண்ணி யாரெல்லாம் வந்து என்ஜிஓ ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்ஜெண்டருக்காக நடத்துறாங்க அப்படின்றத பார்த்தேன். அதுல வந்து கல்கியோட சகோதரி ஃபவுண்டேஷன் பார்க்கும்போது கல்கி வந்து ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். அது இல்லாம அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய வந்து மியூசிக்கல் ரிசர்ச் இன் ஆரோவில் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அவங்க வந்து தன்னுடைய பர்சனல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஒரு விதமா வந்து இந்த வீடியோ அதெல்லாம் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரியுது. சேம் டைம் வந்து அவங்க நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்து அவங்கள ப்ரொஃபஷனல் ஆக்குற விஷயங்களை பண்ணிருந்தாங்க. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து அவங்களே டீச் பண்ணி அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள சாய்ஸ் சரியா இருக்கும், இவங்க சம்பாதிக்கிற காசு இவங்க கம்யூனிட்டிக்கே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக you wanted to give it to the right hands இல்லையா? சரியான முறையில சரியான கைகளுக்கு போய் சொல்லணும். ஒரு 5 வருஷம் நான் ரிசர்ச் பண்ணி அவங்க கூடவே வாழ்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யூனிட்டி இல்லாம இருக்காங்க. சோ யாராவது ஒருத்தர் லீட் பண்ணி லீடர்ஷிப்போட போனாங்கன்னா மட்டும்தான், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அவங்கள ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் நிறைய உருவாவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான விடுதலைங்கிறது வந்து யாராவது ஒருத்தர் வந்து லீட் பண்ணி போகணும். அந்த லீட் பண்ணி போற கட்ஸ் கல்கிற்கு இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஐடென்டிஃபை பண்ணதுனால நான் வந்து அவங்கள நடிக்க வச்சு இருப்பேன். சரி, இப்ப நான் கல்கியை கூப்பிடுறேன், 2 பேரும் உட்காந்து பேசுவோம். ஓகே. சொல்ல துடிக்குது மனசு.